வணக்கம், வெல்கம் டு knowledge extended சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு மொபைலை வெப்கேமாக கன்வெர்ட் பண்ணலாம், எப்படி அந்த மொபைலில் கேப்சர் பண்ணுற வீடியோவை ரிமோட்டாக ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கலாம். அங்கே போயிட்டு ஐபி வெப்கேம் அப்படின்னு கொடுங்க. ஸோ இந்த ஆப் தான் அது. இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ தான். ஸோ ஐபி வெப்கேம் ஆப்பை ஆக்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் காமிக்கும். நீங்கள் ஸ்ட்ரீமிங்கும் பண்ண முடியும். ஐபி வெப்கேம் செட்டிங்ஸ் காமிக்குது. ஸோ வீடியோ ப்ரிஃபரன்சஸ்ஸு, எஃபெக்ட்ஸு, பவர் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு மோஷன் அண்ட் சவுண்ட் டிடெக்ஷன் பேஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் பண்ணணும்னா இதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஸோ நான் ஏற்கனவே எனேபிள் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் டேட்டா லாகிங்கும் பண்ண முடியும். இந்த லாக் ஆன டேட்டாவை கிராஃபாகவும் ப்ளாட் பண்ண முடியும். ஸோ ஐபி வெப்கேம் எனேபிள் பண்ணுறதுக்கு இல்லை ரிமோட்டில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இதுதான் பண்ணணும். ஸ்டார்ட் சர்வர் அப்படின்னு கொடுக்கணும். அப்போ தான் வீடியோ ஸ்ட்ரீமிங் நடக்கும். ஸோ ஐபி வெப்கேமை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ ஐபி அட்ரஸ் ஃபாலோட் பை போர்ட் நம்பர் HTTP-க்கும் காமிக்கும், HTTPS-க்கும் காமிக்கும். இப்போ நான் காமிக்கிறது என் மொபைலில் ஆக்சஸ் பண்ணுறேன். இந்த ஐபி வெப்கேம் ஆப்பில் காமிக்கிற இந்த வெப்சைட் யூஆர்எல்லை நான் என்னோடய ப்ரௌசரில் டைப் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ப்ரௌசரில் நான் டைப் பண்ணிட்டேன். எனக்கு ஐபி வெப்கேமோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் காமிக்கும். ஸோ இந்த ஆப்பை நிறைய ஆப்ரேஷன்ஸை சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த வீடியோ ரெண்டரர் அப்படின்னு இருக்கு. இதில் போய்ட்டு நான் ப்ரௌசரை கிளிக் பண்ணால் நான் மொபைலில் ஐபி வெப்கேம் மூலிமா என்ன கேப்சர் பண்ணுறனோ அந்த வீடியோ எல்லாமே இங்கே ப்ரௌசரில் நான் பார்க்க முடியும். ஸோ கேன் சி, நீங்கள் ஸ்னாப்ஷாட் எடுத்துக்க முடியும், இல்லை வீடியோவும் ரெக்கார்டும் பண்ண முடியும். 2-வே ஆடியோவும் சப்போர்ட் பண்ணுது, ரெக்கார்டும் பண்ண முடியும், ஃபோட்டோஸை எடுக்க முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். ஐபி வெப்கேம் மூலிமா கேப்சர் பண்ணுற வீடியோஸை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ண முடியும், க்ராப் பண்ண முடியும், ரிமோட்டாக எல்இடி ஃப்ளாஷ் லைட்டையும் ஆன் பண்ண முடியும், நைட் விஷனுக்கும் ஸ்விட்ச் ஓவர் ஆக முடியும். அதே மாதிரி மொபைலில் ஃப்ரண்ட் வியூலையும் கேப்சர் பண்ண முடியும், இல்லை ரியர் வியூலையும் கேப்சர் பண்ண முடியும். அதே மாதிரி மோஷன் டிடெக்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிக்க முடியும். சென்சிட்டிவே இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மொபைலோட சென்சர்ஸ் டேட்டா கலெக்ட் பண்ணும். அந்த டேட்டாவை நீங்கள் கிராஃபாக ப்ளாட் பண்ண முடியும். ஸோ என்னோட மொபைல் மூலிமா கீபோர்டை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதான் உங்களுக்கு காமிக்குது. ஸோ ப்ரௌசர் மூலிமா ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி எல்இடி ஃப்ளாஷ் லைட்டை ஆன் ஆஃப் பண்ண முடியும். ஸோ இப்போ சென்சார்ஸ் மூலிமா கிராஃப் பண்ண டேட்டாவை கிராஃபாக ப்ளாட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் சென்சார் கிராஃப்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் என்ன கைண்ட் ஆஃப் சென்சார்ஸ்லாம் இருக்குன்றது நம்ம பார்க்க முடியுது. ஸோ எனக்கு எங்கேருந்துலாம் இன்புட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரோமீட்டர், மேக்னெட்டிக் ஃபீல்ட், லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார். ஸோ இன்ஃபேக்ட் நம்மளால் லொக்கேஷனையும் கிராஃப் பண்ண முடியும். ஸோ லொக்கேஷனையும் லேட்டிடியூட் லாங்கிடியூட் மூலிமா வாங்கி கூகுள் மேப்ஸ் மூலிமா நம்ம லொக்கேஷனை பின் பாயிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.